வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர், இன்னைக்கு என்ன பேசுவோம்? என்ன பார்க்க போறோம்னா, விஜயோட செயல் வீரர்கள் கூட்டம், தாவேக்காவோட கூட்டம் நேற்று மாமல்லபுரத்துல நடந்துச்சு. என்ன பேச போறோம்னா, நம்ம எதுவுமே பேச போறது இல்ல, அவங்களே மாத்தி மாத்தி எப்படி பேசிக்கினாங்க, மாத்தி மாத்தி கலாச்சிக்கிட்டாங்க தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தோல. நம்ம இல்ல அப்படி என்ன விஜய் மேல கோபம் தெரியல தோழர். ஆதரவுக்கு என்ன கோபம், புசியா இருந்ததுக்கு என்ன கோபம் தெரியல. சில்லற பையன், பிச்சைக்கார பையன், பேச தர மாட்டான் அவங்க மாரி கேட்காத பேரு வந்து கேட்கிறாப்பா. ஆமா, மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் வந்து மேடையில வந்து போடுறாங்க. ஆமா, அது நீங்க பெருசா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆமா தோழர், அந்த ஏரியா பக்கம் போனோம். விசில் கடையெல்லாம் பார்த்தோன்னா விசில் இப்போ நிறைய சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விசில் கம்பெனிக்கு வேற நிறைய லாபம் பண்ணாங்க. அப்படியா? ஆமா, புதுசா இப்போ பிசினஸ் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு விசில் கண்டிப்பா போட்டுருங்க, அது வந்து இன்னும் லாபத்தை போன்ற மாதிரி பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஏமாதி நீங்க வைக்கலாம். ஒரு விசில் 1000 ரூபாயோட வாங்கிட்டு ஏன்னா விஜய் படத்தை அப்படிதான் பாக்குறேன். 10,000 கொடுங்க, தளபதி கூட பாக்கணுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஸோ விசில் நீங்க வந்து ரேட் அதிகமாக வச்சு தவிர வாங்கணும் நினைக்கிறேன். என்னத்தோட ஐயோ விஜய் பேசுறாரு, மேடை ஃபுல்லா விசில் சத்தம் தோட காது கேட்குது. அவர் பேசுறதே கேக்குதா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு விசில் சத்தம். நானும் அணில்கள் தான் கீழே இருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாம் வந்து செயல் வீரர்கள். இதுக்கப்புறம் தேர்தல் பண்ணி பார்க்க போற செயல் வீரர்கள். அவங்கதான் அந்த லட்சணத்துல விசில்லாம் ஊதினு கீழே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. சொல்றது எல்லாமே விஜயோட ஃபேன்ஸ் தானே, அவங்க எல்லாம் ஃபேன்ஸா இருந்து மாறணும் தான். என்னதான் இருந்தாலும் விஜய் பார்த்துட்டு ஒரு மாதிரியை தோற்றுவோம். ஆமா தோழி, என்ன பேசினார் விஜய் பாத்திரத்துல. ஆனா பாருங்க, விஜய் பத்தி எவ்வளவு விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு ஓபன் அப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அதாவது அழுத்தம் இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா, அழுத்தத்துக்குலாம் அடங்கி போற ஆளா நானு. ஐயோ தோழர், நீங்க அண்ணனை பத்திலாம் ஐயோ அவ்வளவுதான். அண்ணன் கோவம் வச்சுன்னா ஒரு டென்ஷன் ஆயிட்டாருன்னா மோடி எல்லாம் பார்க்க மாட்டாரு. மோடி வா சொல்றதுக்கு செய் அப்படின்னு. மதுரையில வந்து அந்த கோவில் விஷயம் போயிட்டு இருக்குல்ல, திருப்பரங்க. ஆமா, அந்த சங்கிங்கெல்லாம் பிஜேபி சங்கிங்கெல்லாம் அட்டுவணி பண்ணும்போது அண்ணா அப்படியே போயிட்டு நேரடியா போயிட்டாரு. இது என் நாடு, என் நாட்டுக்கு சாட்டெல்லாம் காமிச்சா வெட்டிட்டு அப்படின்னு சொல்லி நெட்டிட்டு வந்தாரு. ஆமா, அவ்வளவு ஏன் தலைவர் இப்பதான் ஒரு 4 வார்த்தை பேசுறாரு. ஏன் தலைவர் அவரும் அடங்கி போற ஆளு கிட்ட அந்த அளவுக்கு வீரமான ஆளு. என் மூச்சு பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு கேக்குறாரு. அப்படிதான் தெரியுது, நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொன்னு சொல்றாரு, அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இல்ல நான் சொல்ல மாட்டேன் சொல்றாரு. ஆமா, ஃபைனலி ஓபன் அப் பண்ணிட்டாரு. அழுத்தம் இருக்கு, யாருக்குன்னா மக்களுக்கு இருக்கு அழுத்தம். காமெடி பண்றீங்க, அழுத்தம் உனக்கு இருக்கான்னு சொல்லியா? முதல்ல மக்களுக்கு இருக்கு. யாரு எங்களுக்கு மக்களுக்கு வந்து அழுத்தம் இருக்கான்றதுல பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் பார்த்துப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இவன் சரியான லீடரா இருந்தா ஓட்டு போடுவாங்க, அப்படி தப்பான வந்தா அடுத்த முறை மாத்தி போடுவாங்க. அவ்வளவுதான். நீ அந்த பிரச்சனை உனக்கு அழுத்தம் இருக்கா இல்லையா சொல்லு, இருக்கா இல்லையா? இப்போ ஒரு வெளியா சொல்லு. சிபிஐ மீட்டிங்ல என்ன பேசுறீங்க, டீலிங் என்ன, உன்னை வச்சு குனி வச்சு அடிச்சாங்களா, எப்படி அடிச்சாங்க சொல்லு, என்னன்னு சொல்லு, தெளிவா சொல்லு. என்னதான் பண்ணாங்க வெளியே சொல்ல மாட்டேங்க. அதுவும் அங்க நடந்த சம்பவம் இது வரைக்கும் வெளியே வரல. அந்த படம் எப்போ வெளியே வருமா வராது, அதுவும் வெளியே வரல. கூட்டணி நிச்சயம் வைக்க போறியா இல்லையா, அதுவும் வெளியே வரல. எங்கதான் போகுதுன்னு கூட்டணில வைக்க போதுன்னு சொல்லிட்டாரு. டெல்லியில நடந்த ஒரு சம்பவத்தையும் அது பேசியிருந்தாரு. நம்ம இதுக்கப்புறம் பாத்துடலாம். வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களே, பாஜக சொல்லிட்டாரு தோழர் ஃபைனலி இன்னைக்கு. சாப்பிட்டா மோடி பத்தி நான் சொல்றேன். என்னது இது மோடி பாஜக பத்தி பேசினா பயம் சொல்றீங்களே, திரு நரேந்திர மோடிஜி அவர்களே அப்படின்றாரு. ஆனா இங்க மட்டும் இவர் வந்து அங்கிள் சொல்லுவாரு, முதல்வர். அங்க மட்டும் மோடின்னு சொல்ல முடியாது. அதனால திரு நரேந்திர மோடிஜி அவர்களே மரியாதையா பாஜக சொல்ல, என் பாசிசம் பாயசம் சொல்ல பேச வேண்டியதானே. பாசிச பாஜக, தீய சக்தி பாஜகன்னு சொல்ல வேண்டியதுதானே. அது கரூருக்கு முன் தோழர், இப்பெல்லாம் பேச முடியாது அதெல்லாம். ஆனா தோழர் பாத்தீங்களா சொல்லிட்டாரு தோழர். அதுக்குன்னா நீங்க அவர் யாருமே ஒரு புகழவே மாட்டீங்க, பாஜகன்னு சொல்லிட்டாரு அவரு. எப்படி சொல்ல, அதுவே பெரிய விஷயம் தோழர். பிஜேபி வந்து எதிரி மக்களுக்கு ஏன் அழுத்தம்னா, பாஜகவால ஒரு பிரயோஜனமும் இல்லையா, டிஎம்கேவால ஒரு பிரயோஜனமும் இல்லையா, உண்மையால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருக்கிற கட்சிகள்லாம் பாஜகவுக்கு அடிமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அடிமையா இருக்கு சொல்றாரு. ஆனா இவர் தான் உண்மையாவே அடிமையா இருக்கிறாருன்றது மக்கள் வெட்ட வெளியே பாக்குறாங்க. ஏன்னா நடந்த சம்பவத்தை வந்து பார்க்கலாம். படம் ஆரம்பிச்சிருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அண்ணன் பார்த்தோன்னா அமைதியா இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அமைதி
சம்மதத்துக்கு அறிகுறி. அறிகுறி. யாருக்கு? மோடியோட சம்மதத்துக்கு அறிகுறி. நான் அப்படிலாம் இல்லைங்க தோழர். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து புதுசா சொல்லியிருந்தாரு, அவரோட கேரக்டர் வந்து இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சான். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா, என்ன சொல்றாருன்னா Character. இல்ல தோழர், இருக்கு தோழர் சொல்லிடுறேன். என்ன சொல்றாருன்னா, மக்களுக்காக உழைச்சு மக்கள் வந்து வீட்லயே அவர் ஒருத்தரா பாக்குறதால இப்போ மக்களுக்காக உழைக்கிறன்ற குணம் வந்து இப்ப அவருக்கு ஒரு கேரக்டராவே ஆயிடுச்சான். ஆல்ரெடி அந்த குணம் வந்து சினிமால இருந்துச்சு, அது எங்கேயுமே போயிடாது. அதனால இப்ப அதோட கேரக்டராவே ஆயிடுச்சு, மக்களுக்காக உழைக்க போறேன் இனிமேட்டு. மக்களுக்காக உழைச்சு இப்ப கடைசியா வந்து விஜய் இப்ப பேசினாரு. கடைசியா விஜய் தோழர் கிட்டத்தட்ட 1.5 மாசம் மேல இருக்குங்களா? ஆயிட்டு 1.5 மாசமா எங்க உழைச்சிட்டு இருந்தீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? எங்க பிஸியா இருந்தீங்க? இல்ல தோழர், அதாவது ஒரு அரசியல் தலைவர்னா ஒவ்வொரு இஷ்யூ பத்தி ஒவ்வொரு தினம் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனை இருக்கு, இஷ்யூ பத்தி இருக்கு. அட்லீஸ்ட் களத்துக்கு வச்சும் போகணும். அதாவது ஒரு மக்கள் தலைவனா களத்துக்கு போகணும். ஆனா தினம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அது நீ போகல. அறிக்கை நினைச்சு விடுறியா? அதுவும் விடல. கிட்டத்தட்ட 1.5 மாசமா நீ கடையை சாத்தி எங்க போயிருது சொல்லு போல. இது நீ இப்படி 1.5 மாசம் கழிச்சு நீ வந்து பேசுற, இன்னைக்கு வந்து நான் வந்து மக்களுக்கு உழைக்கிறேன், உழைச்சு ஓடாயிட்டேன்னா என்னது இது? ஆனா இந்த மாதிரி பூச்சாண்டி தரமா காதுல பூ சுத்துற வேலை எல்லாம் வேணாம். களத்துல வாங்கினேன். நான் உண்மையை சொல்றேன், நீங்க களத்துல வந்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. களத்துல வந்து நில்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனை தினம் வாங்கினேன், வெளியே வாங்கினேன். அதை விட்டு பார்த்தோன்னா வெளியே வந்தா அப்படி வரும் இப்படி ஒண்ணு அப்படிலாம் நீங்க இது பண்ணாதீங்க. கூட்டம் கூடாம நீங்க மட்டும் தனியா வாங்க. யாருமே சொல்லாது, மீடியா கிட்ட சொல்லாதீங்க. குறிப்பா புதிய தலைமுறை ஃபோன் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க கொடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து டைரக்டா வந்தீங்கன்னா மக்களை போய் பாருங்க, சந்திங்க, பிரச்சனை பத்தி பேசுங்க. களத்துல ஃபயர் மாரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படிதான் வந்து மக்கள் பார்த்து போடுவாங்க ஓட்டு. பரவாயில்ல, இந்த சின்ன பையன் இவ்வளோ அழகாக பார்க்குறான் வேலை அப்படின்னு வயசானலாம் பார்ப்பாங்க. ஆனா நீ என்னது 1.5 மாசம் 2 மாசம் கடையை சாத்திட்டு ஆளே இல்லாமல் போயிரு. எங்கேயா இருக்கிற விஜய்? இருக்கே இல்லையா? கட்சியில் வச்சு அவனா இருக்கான், அவன் பார்த்தா அவனும் இல்லை. ஆமா, 1.5 மாசத்துக்கு 1.5 பேப்பர், அதுதான் அவரோட உழைக்கிற குணமாவே இருக்கு சொல்லார். அதான் பார்த்தனா என்ன பாருங்க, இந்த விஜய் ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா கூட தொடவே மாட்டான், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதுக்கான அவசியமே இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு அவசியமே இல்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நிறைய வணக்க தொட்டுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அது ஊழல்னாவே இது வந்து பொலிட்டிக்கல் மட்டும் தான் பண்றாங்க, பொலிட்டிக்கல் மட்டும் தான் இருக்கிறது மட்டும் தான் ஊழல் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஊழல்ன்றது எல்லா துறையிலும் இருக்குது, சினிமா துறையிலும் இருக்கு, முக்கியமா சினிமா துறை. முதல் நாள் முதல் ஷோ அண்ணனோட டிக்கெட் ஏன் வந்து 150 ரூபா டிக்கெட் வந்து ஏன் 5000 ரூபாய் சேல் பண்றீங்க அப்படின்னு ஏன் இன்ன வரைக்கும் அண்ணன் வாய்ப்பு வந்து பேசல? 200 கோடி சம்பளம் ஏன் உனக்கு? அதுவே பெரிய ஊழல் தானே. மேக்சிமம் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் மாறும். அப்ப 200 கோடி உனக்கு மட்டும் சம்பளம் தராங்கன்னா அப்ப இங்க ஊழல் பண்ணி தானே ஆகணும். அப்ப 150 ரூபா டிக்கெட் வந்து 10,000 வீடா 5000 வீடான்னு சொல்லி இது பெரும் ஊழல் தானே. தெரியல அண்ணா, இதெல்லாம் சொல்லும்போது யோசிச்சு பார்ப்போம். தெரியல, நம்மளே ஊழல் தானே பண்றோம். அது வந்து அவர் பேசினாலும் அதுக்கப்புறம் வர ஆதவ புசியில அதை பத்தி அவர் அடிச்சு போட்டுருவாங்க, அது மாதிரிதான் பேசிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஊழலை ஒழிப்பேன், நீங்க அப்படியே என்ன டவுட்டா பாக்குறீங்க, என்னடா இது சினிமால இருந்து வந்து நம்மளே அடிச்சு விடுறதுதான் நம்புங்க. எப்படின்னா அது பிராக்டிகலான ஒரு விஷயம் இல்லைனாலும் ப்ராசஸ், நான் கண்டிப்பா ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ப்ராசஸ் ஆதார் கார்டு, நான் இந்த மாதிரி ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கு எங்க ஐடியா, இந்த ஐடியா நம்ம வச்சு ஃபார்ம் பண்ணனா சூப்பரா ஆயிடும். ஏன்னா நீ அந்த சொல்ற ஐடியா நாங்க முதல்ல பார்க்கணும், நம்பகத்தன்மை தான் இருக்கு. உண்மை இந்த ஒரு ஐடியா யாரும் பண்ணல, சரி விஜய் பண்ணாரமா நல்லா இருக்கும், அது மாதிரி சொல்லலாம். ப்ராசஸ் கம்பி கட்டிருக்காதே, இது வாயால பேசக்கூடாது, சைட்ல வந்து செயல்படுத்துற மாதிரி எதாவது ஒண்ணு சொல்லுங்க, நம்பர் மாதிரி சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் தான் புசி வந்து சொல்லியிருந்தாரு, வாயில பேசுறவளா முதலமைச்சர் ஆட முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நான் முதலமைச்சர் ஆகணும் வாயிலே சொல்லியிருந்தா மட்டும் போதாது, உழைக்கணும். பாயிண்ட் கவுண்டர் பாக்க பேசுங்க. அவர் மேல அவ்வளவு கோபம் உங்களுக்கு மேடையில வச்சு அடிச்சிருப்பல தவிர உழைக்கலாம். ஆமா, ஏன்னா சொல்ல மாரி வந்து அப்படிதான் தோழர். பனையூர்ல உட்காந்து போட்டோக்கு மாலை போறது, எந்தெந்த லீடரோட பர்த்டே வந்துச்சுன்னா போதும் தலைவர் போட்டோ போடுறது. இப்ப கூட அதையும் மீறி இன்னொரு படி என்ன பண்றாங்க, ஏஎல் பண்ணி பாத்தீங்கன்னா ஏ ஜெனரேட் பண்ணி அது போட்டோ போட்டுறாங்க. எதுக்கு போட்டோ போட்டு போட்டோ எடுத்து அது ஒரு வேலை, அதெல்லாம் வேணாம், ஏல பண்ணி போட்டுறா அந்த மாதிரி இருக்குது. அப்ப உங்க செயலாளரே சொல்றாரு, உழைக்கணும், வெளியே வா. இந்த மாதிரி உள்ளே உட்காந்து எவன் போனா ஓட்டு, வெளியே போனா காரு துப்புறானு, வெளியே வாயான்னு சொல்றதுன்னா ஒரு மேடையில சொல்றாரு. ஆமா, நாங்களே சொல்ல ப்ரூஃப் இருக்கு, அவர் பேசிருக்காரு ஸ்டேஜ்ல போயிட்டு. முதலமைச்சர் என்பது வாயால சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில 6 மணிக்கு நம்ம பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்துல கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். முதலமைச்சர் அவன் வாயில சொன்ன போதாது, அதுக்காக நீங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா வந்து அடிமையா இருக்கிறதுக்கும் அண்டி பொழிக்கிறதுக்கும் நானும் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். விஜய் வந்து அவரே சொல்லிக்கிறாரு, அடிமையா இருக்குது அண்டி பொழிக்கிறது. ஆனா நீங்க வீட்டுல போய் கண்ணாடி பார்த்து இந்த டைலாக் பேசி பாருங்க, கொஞ்சம் சவுண்டா பேசி பாருங்களா, போன் வரும் உங்களுக்கு அடுத்து கேஸ் என்னடா பண்ணா தூக்கி போடுற மாடா அப்படின்னு வரும்.
அதெல்லாம் இந்த டைலாக் முதல்ல நீங்களே பேசி பாருங்க, அது கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஆனா ஏபிஎஸ் கூட கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிருந்தது. இந்த வாட்டி அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, அப்புறம் ஊழல் சக்தின்னு சொன்னது வந்து ஏடிஎம்கே வந்து அவர் அங்க சொல்லியிருந்தாரு. ஊழல் சக்தி அதாவது டைரக்டா சொல்லல, இது ஒரு தீய சக்தி, அது ஒரு ஊழல் சக்தி. அதாவது ஊழல் சக்தின்னு சொன்னீங்கல்ல, செங்கோட்டையன் எங்க இருந்து வந்தாரு? பாமக வந்தாரா? இல்லைங்க தல, அவர் சொல்றாரு மக்களுக்கு தெரியும் தல, ஊழல் சக்தில இருந்தா வந்தது. அப்ப ஏடிஎம் தானே வந்தாரு, சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன காரணம் இதெல்லாம்? என்னது இது? அதே இன்னொரு இதுல எப்படி சொல்றாருன்னா, அண்ணாவோட பேரை வச்சு கட்சி தொடங்கினாங்கல்ல, அவங்களும் அண்ணாவை மறந்துட்டாங்க. இப்ப அண்ணன் பேர்ல இருக்கிற கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்க. ஆனா நாம அண்ணாவை மறக்கவே கூடாது, அண்ணனோட வழி நின்று நம்ம இந்த தமிழகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. பராசக்தி படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல ஒரு வந்து அண்ணாவோட கேரக்டர் ஒண்ணு இருக்கு. மேபி அண்ணா அந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணாருல, அதனால அந்த படம் ஓடுறதுக்காக ஜனநாயகத்தை பின் வாங்கிட்டாங்களோ மேபி. அதனால சூப்பர் தலைவர் அண்ணாவோட அண்ணாவுக்கு உங்களுக்கு ஏடி வச்சு கூட கேட்டாருங்க. என்ன இது, அடிச்சு விட வேண்டியதான் ஏதாவது. அரசியலே வந்து அதிர்ந்து போயிருக்கான். எதனாலன்னு கேளுங்க சொல்றாரு. எதனாலன்னா டிவிகேல இருக்க பெண்கள் படை அப்படியா, பெண்கள் படை. சரி, அது பாரு, அதாவது புரட்சி பெண்கள், டிவிக்கெல்லாம் புரட்சி பெண்கள் இருக்காங்க. நம்ம நிறைய பெண்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கோம், எப்படிப்பட்ட புரட்சி பெண்கள். ஆமா, விஜய் அண்ணா வரும்போது காரம் மதிச்சு சீட்டை குரல் கேட்டாங்க, அததான் அவங்க சொல்றாரு போல. புரட்சி படை அண்ணன் சொல்ல மாதிரி அந்த பெண்கள்லாம் வந்து ஓடி வந்தாங்க, பதவி கொடுன்னு சொல்லி கேட்டாரு. அண்ணன் பார்த்தோன்னா பயந்து அடிச்சு மலேசியா போயிட்டாரு கிளம்பி. அங்க போயிட்டு ஆடியோ லஞ்சு சுத்தி இருந்தாரு. அதாவது தன்னுடைய கட்சியில இருக்கிற பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம, பதவி கொடுக்காம, காசு அவன் தரான், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பதவி அப்படின்னு மாரி நீங்க நடத்துறீங்க. உங்க இயக்கத்துல பெண்கள் பாதுகாப்பு பத்திலாம் பேசுறீங்க. ஏன்னா எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். சமீப வரலாறு சொல்றான், வரலாறு நீங்க ஆதிகால வரலாறு போகணும். இப்பயும் நீங்க எடுத்து பாருங்க, அவ்வளவு கேவலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா புரட்சி பெண்களை பத்தி செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வரலாற்றிலே இந்தியாவிலே ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா அவர் இப்ப ரோட்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாருன்னா, அதாவது கொஞ்சம் ஆளை விட்டா போதும் ஏறி மிதிச்சிருவாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஓடி வராங்க விஜய நோக்கி. அதாவது இப்ப வர 10வது கையில வர இது வரை கொடுத்துட்டாங்க, அதை வர இல்லாம ஊத்திட்டு காது கொயன் கத்துறமே, தலைவரே தலைவரே வாங்க வாங்க போட்டோ எடுத்துங்க, செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஏஜ் வயசான ஆளு ஏறி கீறி மிதிச்சு செத்துட்டு போறாரு. அந்த பயத்துல சொல்றாரு தெரியல, எப்பா சாமி ஆளை விட்டா போதும் நான் வெறி போடுறாரு. ஆமா, அந்த பயத்தை வந்து அவர் வெளியே காமிச்சிட்டாரு தோழர். அவரு இவரு யாரோ இவ்வளவு பேர் ஸ்டேஜ்ல உட்காந்துறாங்க, ஒருத்த கூட ஏறி ஒரு அறிவுரையை சொல்ல மாட்டானுங்களே, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, சரி நானாவது போய் சொல்லி விடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு ஸ்டேஜுக்கு. தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு நம்ம எச்சரிக்கையாவே இருக்கணும் இதுக்கப்புறம். ஏன்னா நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதலை சென்று விசில் அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் கிணத்தை திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப தூங்குறவங்க அவங்க காதுல போய் விசில ஊதாதீங்க. அப்படின்னா பாருங்க, அணிலோட என்ன நிலைமை, அணில்லாம் யாருன்றது அவருக்கு தெரிஞ்சு, மக்களுக்கு தெரிஞ்சா இல்லையா, இவனுக்கு தெரியுது. ஆஹா இவனு மோசமான பசங்க, இவனுங்க தெளிவா சொல்லி வீடியோ பார்த்து பாருங்க. பொது இடத்துல இப்படி பொது இடத்துல தடுமாறிட்டு இருக்க வயசானவங்க காதுல விசில ஊதாதீங்க, அவங்க இன்னும் தடுமாறிடுவாங்க, ஓட்டு போயிடும் அப்படின்றாரு. ஓட்டு போயிடும். சேகரோட மனைவி கூட பாத்தீங்கன்னா பேருந்துல போகும்போது அந்த பஸ்ல ஏறி அதெல்லாம் பாத்துருப்பாங்க, பாத்துட்டு சொல்றாரு. அதனால வந்து ஆனா அவரை பாராட்டணும் தோழர். ஏன்னா இதுதான் வந்து அனுபவம்ன்றது. எங்க அறிவுரை சொல்லணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவரை யாருமே சொல்லல விசில் வச்சு இப்படி பண்ணாதீங்க, கரெக்டா இருங்கன்றது வந்து செங்கோட்டை நான் சொன்னது வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன்னா உண்மையை பார்த்தோன்னா அவர் வந்து வயசுக்கு பேசுறேன். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட தொண்டர்கள் வந்து ஒழுக்கப்படுத்துறது, ஒரு சரியான பாதி கொண்டு போறது. இதை விட்டுட்டு விஜய் பொண்ணு நடக்கலாம் சந்தோஷப்படக்கூடாது. சூப்பர், என்ன வந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, இப்படின்னா பண்ணிட்டு அவங்களே ஏற்கனவே பைத்தியம் மாரி மாத்திக்கிறாங்க. அந்த பைத்தியத்தை இன்னும் தோன்ற விதமா இவர் போயிட்டு பைத்தியம் மாரி பண்ணான்னு வச்சுங்க, இன்னும் பைத்தியமா தான் இருப்பாங்க. சோ உண்மையே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் விட அந்த கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட் தெளிவா இருக்கிறாரு. கட்சியில குழப்பத்தை உண்டாக்குறீங்க. இந்த மாதிரி தெளிவான ஆளுதான் தோழர் வேணும். ஏன்னா இவங்க நம்பி இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பீப்புள்ஸ் கூட்டம் இருக்கலாம், அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்தி சரியான பாதி கொண்டு போகணும்ல. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற கோவத்துல டிஎம்கே விசேஷ் வந்து விஜய் மேல பேசுறாரு, மேடையில நிறைய இடத்துல பேசும்போது அப்படி பேசணும் சொல்றோம்னா தேவர். அதாவது தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆனா டிஎம்கே ஆட்சி வரவே கூடாதுன்றானா. அப்படின்னா எந்த மாநிலம் வாழ்றோம்? ஏன்னா பிஜேபியோட ஐடியாலஜி என்ன, பிஜேபி வந்தா இங்க என்ன மாதிரி பிரச்சனை உருவாகும், அவனை யாரு எதுன்னு ஒரு அரசியல் அறிவுறுத்தி தெரியாம ஏங்க பிஜேபி வந்தாலும் விட்டுங்க, ஆனா டிஎம் கூட உள்ள வருவாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பைத்தியம் மாறிக்கிறவன பாருங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், செங்கோட்டையன் அவர்களை பத்தி பேசுனீங்க, அவர் எப்படி கட்சிக்குள்ள வந்தாரு?
ஏன்னா புஷியானந்த் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த கட்சியில மட்டும் தான் சைக்கிள்ல யாரு வந்து கஷ்டப்பட்டு வராங்களோ அவங்க கையில ஒரு 10 ரூபாய்னாலும் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் எங்க அண்ணன் வந்து பதவி தருவாரு கட்சியிலன்னு சொன்னாரு. புஷியானந்த் சொல்லியிருந்தாரு. அப்ப செங்கோட்டையன் அண்ணா எப்படி வந்தாரு? அவரு சைக்கிள் ஓட்டி கஷ்டப்பட்டு தான் வந்தாரான்னு தெரியலையே. நம்ம இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் பேசணும். வழக்கமா விஜயோட மேடை பார்த்தோம்னா விஜய் பேசுறாருன்னா அந்த இடத்துல வந்து லைலா மைனு ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா? ஆமாங்க தோழர், எங்க போனாரு அவரு? பேசுறது இல்ல பாத்தீங்களா? என்னாச்சுங்க தோழர் அவருக்கு? அவ்வளவுதானா தோழர்? அவ்வளவுதானா? ஏன் தோழர்? முதல்ல மத்த கட்சியில வரவங்க தெரியுமா, வயசுல மூத்தவங்க சீனியர்லாம் அவங்கள இப்போ கொண்டு வந்தாங்க. அதாவது சேர் தான். இங்க ஒரு ஆள் வந்தாருன்னா இவர் மாதிரி உட்காரு, இங்க வந்தா இவர் உட்காரு. அதுக்கப்புறம் இடம் இல்லை, தூக்கி வெளியே போட்டு வெளியே உட்கார போடா, மண்டபத்துல இடம் வெளியே வீட்டுல இருந்தியா பட்டி விழப்பாரு. அப்படின்னு பேர் தான் நம்ம பாருங்க. கட்சியில வந்து ஆரம்ப காலத்துல வந்து உழைச்சவன் கடைக்கொடியில வந்து இருக்கிற எங்க ஒரு ஃபேன்ஸ் தெரியுமா, அவனுக்கு வந்து முன்னுரிமை வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. அப்போ பணம் எவன் வச்சுக்கிறான் அவங்க தான் ஃபர்ஸ்ட். இது அதுதான் வந்து செங்கோட்டையன் முதற்கொண்டு மத்த யார் வராங்கன்னா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா அப்படிலாம் தோழர் புஷியானந்த் சொல்லிட்டாரு. ஏன்னா அப்படிதான் ஒரு மாவட்ட செயலாளருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அவர் கையில ஒரு 1000 ரூபாய் கூட இருக்காது. ஆனா எங்க தளபதி பாத்தீங்களா, அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பே கொடுத்திருக்காரு. அதான் உலகத்திலேயே இருக்கிற பூமியிலேயே எம்எல்ஏ பதவி கூட ஒரு பதவி தர மாட்டாங்க. ஆனா யாரு பேசினாலும் சரி தோழர், புஷியானந்த் வந்து பேசினா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராவே இருக்கிறாரு அவரு. அவர் பேசுறது கேட்டாலே போதுன்ற மாதிரி ஆயிடுது. எப்படி பேச்சு எப்படி தொடங்கினானா, எனக்கு பயமா தான் இருக்கு பேசுறதுக்கு. மேல ஃபுல்லா பேச்சாளர்கள் இருக்காங்க, கீழே ஃபுல்லா அணில்கள், கீழே ஃபுல்லா பேச்சாளர்கள் அவங்களும் இருக்காங்க. பயங்கரமா இருக்கிறாங்க. பேசுறதுக்கே எனக்கே ஒரு பயமா இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி உங்களை நான் பார்ப்பேன், நீங்க என்னைய பார்ப்பீங்க, தலைவர் உங்களை பார்ப்பாரு, எல்லாம் ஓகே. என்னால வந்து பயமா இருக்கு உங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு. எந்த நேரம் எவன் ஏறி தாவும்னு தெரியாதுல்ல. அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டாரு. அதாவது உங்களுக்கு வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுறதே தான் உங்களுக்கு வேலையை. ராஜ்மோகன் கூட என்ன சொன்னாரு, தர்மத்தாயின் மகன் விஜய் அப்படின்னு சொன்னார்ல. இருடா இல்ல இவ பெரிய பாயிண்ட போட்ட நான் இது போறேன்னு சொல்லிட்டு வெற்றி தளபதினு தான் சொல்ல வந்தாரு. இவ்வளவு என்ன சொல்லிட்டாருன்னா, வெற்றி தலைப்பறின்னு தலையை பிடிச்சு தலைப்பறினா தலைய துண்டிக்க, அதாவது உசுறு எடுக்கிறவன்ற மாதிரி எப்படி சொல்றாருன்னு தெரியல. வெட்டி தலைப்பறி அப்படின்னு சொல்லிட்டாரு. தலை பறிச்சு எடுத்துக்கிறாரு. அந்த தலை அந்த பாடிக்கு வரான் அப்படின்னு சொல்றது. அடுத்ததா தோழர் விஜயோட மூஞ்சி தான் இங்க வந்து பிராண்டே. ஆமா, அதான் நம்ம சொல்ற வார்த்தை தான். அரசுனா ஒரு முகம் மட்டும் இருந்தா போதும் வெற்றி பெற்றுவாரு. நம்ம வேட்பாளர்கள் எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் படியே ஒரு 4 தொகுதியில தான் நிக்க முடியும். அதனால நம்ம விஜய் மூஞ்ச மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 4 தொகுதி இல்லையா? ஆமா, ஒரு ஆள் எத்தனை பேர் நிக்க முடியும் தோழர்? அரசியலமைப்பு சட்டத்துப்படி என்ன சொல்றாரு, ஒரு ஆள் வந்து 4 தொகுதியில 3-4 தொகுதியில நிக்க முடியும். பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருந்தாரு பாரு, அந்த மாதிரி ஆள் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. ஒரு ஆள் வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி தான். அதுக்கு மேல நின்னா வச்சுங்க அவ்வளவு சீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா வாய் வந்தாலும் அடிச்சு விடுறாரு பொழுது. விஜய் என்ன சொல்றாரு, 234 தொகுதி நான் தான் விஜய் 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 விஜய்ன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, 4-3 தொகுதி அடிச்சு. இந்த மாதிரி ஒரு 4 கட்சி வந்து எப்படி தோட மக்கள் வந்து ஒரு நல்ல திசை செய்வாங்க. அதாவது அவர் டார்கெட் வந்து நான் என்ன பேசுறேன் அதெல்லாம் இல்ல, அவர் டார்கெட் விஜய் அடிக்கிறதா இப்ப டார்கெட். அப்படிதான் அவர் வந்து பேசிட்டு போனாரு, வாயில மட்டும் பேசாதன்னு. அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம கட்சியில இருக்கிறதுக்கு பணம் எல்லாம் வேணாம். அப்படியே திரும்பி சில பேர்கிட்ட பணம் இருக்கும், பணம் காசு எல்லாம் இருக்கும், செலவு பண்ண மனசுதான் வராது. எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் இருக்கும், மனசு வராது. உங்களை சொல்ல தளபதி விஜய் பாப்பாரு, என்னதான் சொல்றான், போன மீட்டிங்ல காசு கேட்டான், காசெல்லாம் கிடையாது போனே, ஆல்ரெடி பணம் வெளியே வரல, நானே செம்ம காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இவர் மாவட்ட செயலர்கள் காசு கேட்டு குடுறாடே ஏதோ காசு கொடுத்தா பண்ணணும் அப்படின்னு மேபி அதான் மனசு இருந்து கொட்டிட்டாரு. ஆனா மோசமான வச்சு அடிச்சுக்கிறியா தோட, இதெல்லாம் பெரிய இது எடுத்தோட, இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆமா, இதெல்லாம் பேச முடியாது தெரியுமா. கெத்தா வந்து பேசுறாருன்னா அடுத்த முதலமைச்சர் கீழே பதவி வந்து புஷியானந்துக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஒரு வீடியோ கூட பார்த்தோம், ஏன்னா ஒருத்தர் அப்படிதான் புஷியானந்த் ஒருத்தர் வந்து சால்வ் போறாரு, வருகால முதல்வர் சொல்லிட்டு போனா, முதல்வர் வாழ்க அவரும் அதை கேட்டு அப்படியே பண்றாரு. அப்ப அந்த கட்சியில யாரு முதல்வர், யாருன்னா மூத்தம். சரி, ஓகே, ஏதோ போதும் நடக்குது. இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு காமெடியான நிகழ்வுகள். இதுக்கப்புறம் நம்ம சீரியஸா போக போறோம். ஆமா, நான் ஆதவர்ஜனோட பேச்சு வந்து அவ்வளவு சர்ச்சைக்குரியதா இருந்துச்சு. ஆதவர்ஜன் பார்த்தா ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு பாத்தீங்களா, ஏன் பிறந்தாய் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டாரு. எதுக்கு பிறந்தா, ஏன் அந்த மனுஷனை ஸ்டேஜ்ல வச்சு எதுக்குதான் இவ்வளவு ஒரு வன்மம் உங்களுக்கு? என்ன டைம்லயே பார்த்து கொடுக்குறாங்க, நீ ஏன் பிறந்தா படி முதல்ல.
சரி பாவம் தோல, இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து பண்ணக்கூடாது தோல. நம்ம ஆதரவு வந்து இதுக்கு விஜய்க்கு தான். இல்ல தோழர், அதாவது விஜய்க்கு கலாய்க்கு வந்து நம்ம பேர் வந்து ரோஸ்ட் பண்ணாங்கல்ல, மீம் ட்ரோல் கண்டென்ட், இவங்க எல்லாம் கலாய்க்கணும் அவசியம் இல்ல. இவங்களே கலாய்ச்சி போன கட்சிக்காரனே கலாய்ச்சி கட்சிக்காரனே கார்த்தி விடுவான்னு பொழுது குடுக்க கூட உங்களுக்கு தோணலையா தோல? இது மாதிரி நம்ம ஆல்ரெடி மீம் வச்சு கிரியேட் பண்ணாங்க, நான் கொடுக்கும் போதே ஏன் பிறந்தாய் தரேன், அதான் அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேணுமே கண்டென்ட் போடுறாங்க போல. தனியா வச்சு பர்சனலா வந்து கொடுத்துருக்காங்க. அது போட்டோ எடுத்து சொல்லலாம், எடு சொல்லதான் முடியல. தெரிஞ்சு வந்து ஏதோ கோவம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க தர விஜய். அது திராவிடம் ஃபைனலா அந்த மீட்டை நீங்க எதுக்கு போட்டீங்களோ இல்லையோ, எனக்கு டிஎம்கே திட்டணும் அப்படின்னு ஃபுல்லா வந்துட்டார் டிஎம்கேக்கு. அவங்க இப்ப திமுகன்றது திராவிடம் என்ற பேரை எடுத்துட்டு திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. வரலாறு எடுத்து பாருங்க, லாட்டரி ஊழல், லாட்டரியை வச்சு, அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு லாட்டரி, அதை வச்சு வியாபாரம் பண்ணி போச்சுங்கன்னா நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? திருட்டு விசிகா பத்தி பேசியிருந்தாரு திருமாவளவன் அண்ணன். நீங்க என்னன்னா திட்டிக்கோங்க, நாங்க திட்ட மாட்டோம். ஆமா, ஏன்னா இப்ப உங்க கட்சியாவே இல்ல, உங்க கையிலயே இல்ல, ஃபுல்லா டிஎம்கே கிட்ட போன மாதிரி சொல்றாரு. அங்க இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்து இங்க வந்துட்டாங்க, அங்க யாருமே இல்ல, இளைஞர்கள்லாம் ஃபுல்லா டிவி கேக்கு இப்ப வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்க கட்சியில 20 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் பேசினே இருக்காங்க, மத்தவங்க யாருமே பேசுறதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியா? அப்ப இந்த கட்சியில வந்து 20 பேர் தான் இருக்காங்கல்ல. ஆனா தொடர் விஜயோட கட்சியில வந்து ஒரே ஆளு தான் தொடர். யாரு தொடர் சொல்றீங்க? விஜய். ஆமா, விஜய் வச்சுதான் மொத்த கட்சி ஓடிட்டு இருக்கு. அவரே சொல்றாருல, எல்லா தொகுதியும் நான் தான் கேண்டிடேட் சொல்றாருல. அப்ப விரல அப்ப வந்து விஜய்னு ஒரு பர்சன் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை, அவ்வளவுதான். ஒரு கட்சியை வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா நம்ம எங்கிருந்து வந்து நீ முதல்ல பார்க்கணும். அதாவது உனக்கு வந்து காசு பணம் தேவைப்படுது, நம்மளுக்கு சீக்கிரமான ஒரு கட்சியில வந்து ஈஸியா வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு கேட்க நீங்க வந்து ஓடி வந்து, ஏன்னா மக்கள் பணிக்காக மக்கள் பிரச்சனைக்காக நீ வரல, உனக்கு ஃபேம் வேணும் அதுக்காக நீ வந்துட்ட. அதான் நீ எல்லாம் வந்து அதை பத்தி பேசும்போது தான் என்னத்த சொல்றது, கொடுமையா இருக்குலாம் பேசுறாங்க. மிரட்டுறாங்க, இவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் இல்ல. மிரட்டுறவங்க தான் பயம் இருக்கிறதால அவங்க மிரட்டுறாங்க, மிரட்டுறவங்க தான் பயப்படுறவங்க. இப்ப அமைதியா இருக்கிறவங்க தைரியமா இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. யார் மிரட்டுறான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் தெளிவா இருந்திருக்கும். அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. மிரட்டுறாங்கன்னா யார் மிரட்டுறாங்க? மோடியா, பிஜேபியா, ஆர்எஸ்எஸ்ஆ? யாரு சொல்றீங்க? அப்ப அவ்வளவு தைரியமா இருக்கிறவங்க யாரு மிரட்டுறாங்கன்னு கூட சொல்ல முடியல. அது ஒரு சைடு. ஆமா, அதை சொல்ல மாட்டேன்னு ஏன் சொல்லினே இருக்கீங்க? விஜய் ஏன் பேசவே மாட்டாருங்களே? அவர் ஏங்க பேசாம இருக்காரு? அவர் பெண்கள் கூட பேசுறாருங்க. என்னத்த சொல்லுது, அவர் கூட பேசுறதெல்லாம் கேட்டோம். அந்த அக்கா கிட்ட பேசுறாங்க, இந்த அக்கா பேசுறாங்க. அவர் ஆமா, அவர் பெண்கள் கூட பேசுறாரு, அவர் மக்கள் கூட பேசுறாரு. அவர் கேப் விட்டாரு, அதாவது மக்கள் கூட பேசுறாரு, பெண்கள் கூட பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸ்கெட்ச் தான் பார்த்தேன். உண்மையுமே விஜய் வந்து அவமானப்படுறதே பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? அவனை பெண்கிட்ட மட்டும் பேசுவாங்க, ஆண்களை பேசவே மாட்டாங்க. என்னது இது? இதை விட ஒரு தலைவனை வந்து கேவலப்படுத்த கூடாது. அசிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான எல்லை மீறி போறீங்க. அதை நான் வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அதாவது அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ட்ரெண்ட்னா எப்படின்னு. சீமான் எப்படி அவர் ஒரு கதையெல்லாம் உருவாக்கி ஒரு பண்ணுவார்ல, ஒரு ட்ரெண்ட் ஆயிடுறாருமா. இப்ப நம்ம ஒரு கதை வீட்டுல அந்த மாதிரி அவர் கதை சொல்லியிருந்தாரு. டெல்லியில என்ன ஆச்சு தெரியுமா சொல்லிட்டாரு தோழர். என்ன ஆச்சு தெரியுமா? இதுங்க நானும் வந்து சொல்றாரு போல எதுன்னு பார்த்தா, சிக்னல்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? டெல்லி சிக்னல்ல சிக்னல்ல போய் உங்களுக்கு என்ன வேலை அப்படிதான் இருந்துச்சு. டெல்லி சிக்னல்ல விஜய் கூட இவர் போனாராம். அங்க வந்து ஒரு 20 பெண்கள், நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து பாருங்க மதராசி விஜய் தான் சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க ஓடி வராங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு அங்க ஆதரவு இருக்கு டெல்லியில அப்படின்னு காமிக்கிறாங்க இது மூலியமா. இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் காரியம் கதையா? இதெல்லாம் ஏன் ஒரு நடிகன்னா படத்துல பார்த்துருப்போம், ஓடி வருவாங்க, இது பெரிய விஷயமா? அதனால ஓடி வந்த மக்களான தமிழ்நாடு ஓட்ட போட போறாங்க விஜய்க்கு. அதாவது சினிமா நடிகனா வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து நிறைய பேர் விஜய் வந்து லைக் பண்றதா, இன்க்ளூடிங் நாங்களும் தான். ஆனா அரசியலுக்கு அவர் சரியான ஆளுகள் தான் நாங்க பாக்குறோம். அதை பத்தி பேசினா சினிமா நடிகனா ஓடி வரவங்க போட்டோ எடுப்போம், இதெல்லாம் பெரிய பேர் பேசுகிறீங்க. இதையே நீங்க திட்டுறீங்களா? அப்ப சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்கேயோ போகும்போது ராணுவம் என்ன சுத்தி போட்டுச்சு, செல்ஃபி கேட்டாங்க. டெல்லி எப்படி போனாரா? அப்படி சுத்தி வந்து ராணுவம் என்ன ஆச்சு பயந்துறாங்க, பதறிட்டாங்களா, என்னன்னா திடீர்னு ஒரு போட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி கதையா அது கூட இது சலிச்சது இல்ல தோழர். போங்க தோழர், இவரு சொன்னதே பரவாயில்ல, சீமா சொன்னதை பார்த்தோம்னா தோழர் அது ஏதோ சொல்றாரு ஒரு கதை, அங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டாரு, அவள்தான் தோழர். இதெல்லாம் பேசிட்டு அவரே இறங்கி போயிட்டாரு. ரொம்ப நாளா கண்டென்ட் இல்லாம இருந்துச்சு, இதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கும். இவங்க பேச நம்மளுக்கு நிறைய கண்டென்ட். கட்சியை வந்து சாத்திட்டு போயிட்டு ஒரு 1.5 மாசம் கழிச்செல்லாம் வந்து பேசாதீங்க. டெய்லியும் பேசுறீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும், பேசுறது ஜாலியா இருப்பாரு. ஒரு நாள் தான் பேசுறீங்க,
ஒரு மாசம் வரைக்கும் பேசலாம்ல. ஆமா, அததான் புஷி வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் 5 நாளைக்கு பேசினாலும் அது 50 நாளைக்கு ஓடும். அவ்வளவு பெருமையான கட்சி. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பேசலாம் ட்ரோல மாறுதுல்ல. சொல்றேன் நீங்களும் ஃபுல் ஸ்பீச் பார்த்திருந்தீங்கன்னா அட ஆமா இப்படிதான் சொல்லியிருக்காங்களா, எனக்கு இப்பதான் நீங்க சொல்லி புரியுதுன்ற மாதிரி மூமெண்ட் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தொலைவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.